ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தை முதலிருந்து படித்து வருகிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். பல காரியங்களை குறித்து நாம் இதிலே கற்றுக்கொள்ள முடிகிறது. பல கிறிஸ்தவ உபதேசங்கள், விசுவாசிகளுக்கான எல்லா விதமான உபதேசங்களும் இந்த ஒரு புஸ்தகத்திலே அடங்கி இருக்கிறது. அவ்வளவு அருமையான ஒரு நிருபம் இது. 5ஆம் அதிகாரம் துவங்கி நாம் பார்த்தோம், அதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்தோம். 5ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, லைஃப் இன் கிரைஸ்ட் என்கிற தலைப்பை கொடுத்தோம். அதில் 6ஆம் அதிகாரத்துக்கு விசேஷமாக 6ஆம் அதிகாரம் விசேஷமாக பரிசுத்தத்தை குறித்த புதிய ஏற்பாட்டு போதனை 6ஆம் அதிகாரத்தில் அடங்கி இருக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம்னா அன்பின் அதிகாரம், அன்பை குறித்த அதிகாரம். 1 கொரிந்தியர் 13, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் என்று சொன்னால் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு அதிகாரம். இப்படி வேதத்திலே சில அதிகாரங்கள் விசேஷமாக சில காரியங்களை விவரமாய் விளக்குகிற அதிகாரங்களாக இருக்கிறது. அப்படி வேதத்தில் பல அதிகாரங்கள் இருக்கிறது. அப்பேற்பட்ட அதிகாரங்களில் ரோமர் 6ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தத்தை குறித்து கொடுக்கப்பட்டுள்ள உபதேசத்தின் சாராம்சம் இங்கே ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. பரிசுத்தத்தை குறித்த உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் இல்லாமல் அதை புரிந்து கொள்ள முடியாது. இங்கேதான் அந்த உபதேசத்தை ஒட்டுமொத்தமாக முழுமையான வகையிலே பவுல் அப்போஸ்தலன் இங்கே விவரிக்கிறார். பரிசுத்தத்தை குறித்து அவர் சொல்லும் போது 6ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள் என்ன சொல்லுகிறார்? பரிசுத்தத்துக்கு ஒரு உபதேசம் அடிப்படையா இருக்க வேண்டும். பரிசுத்தம் சொன்னா ஏதோ கஷ்டப்பட்டு எப்படியோ பரிசுத்தமா இருங்க அப்படின்னு போதிச்சுட்டா பத்தாது. போதிக்கிறதுக்கு அப்படி சொல்ல பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பதாக அதுக்கு அடிப்படை உபதேசம் இருக்கிறது. பரிசுத்தத்துக்கு அடிப்படையான உபதேசம் என்ன? the doctrine of identification. அதாவது கிறிஸ்துவோடு கூட நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம், அவரோடு கூட ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம், தோய்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட அவருக்குள்ளாய் இருக்கிறோம், அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறோம், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு ஒன்றாகிவிட்டோம் நாம் என்கிற உபதேசத்தை நாம் ஆழமாய் போதித்தால்தான் ஒருவன் பரிசுத்தமாக வாழ முயற்சி எடுப்பான். ஏன்? அவரோடு ஒன்றாயிட்ட பிறகு, அவருக்குள்ளாக நாம் இருக்கும்போது, அவர் நமக்குள்ள இருக்கும்போது, அவரோட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்திருக்கும் போது, அவரோடு இப்படி பிரியாத வண்ணம் இணைக்கப்பட்டிருக்கும் வேளையிலே எப்படி ஒருவன் அசுத்தத்தில் வாழ முடியும்? எப்படி ஒருவன் பாவத்திலே ஜீவிக்க முடியும்? ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்பதை வலியுறுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் தான் பரிசுத்தம் வருகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவன் இருக்கிறான் என்கிற அந்த ஆழமான அறிவு ஒருத்தனுக்கு உண்டானால் அவன் பாவத்திலே வாழ முடியாது. ஆகையால் தான் முதல் 11 வசனங்களிலே அந்த ஐடென்டிபிகேஷன், கிறிஸ்துவோடு கூட நாம் எப்படி ஒன்றுபட்டு விட்டோம் என்பதை விளக்குகிறார். அதன் பிறகு நடைமுறையிலே பரிசுத்தம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்பதை குறித்து போதிக்கிறார். இப்பொழுது நாம் 19ஆம் வசனத்தை வாசித்தோம். அது 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களின் அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு என்று சொன்னால் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று. விடுதலை ஆக்கப்பட்டோம். எப்ப விடுதலை ஆக்கப்பட்டோம்? இயேசுவை நாம் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட அந்த வேளையிலே பாவத்தின் வல்லமை, அதிகாரம், அதனுடைய ஆட்சி, அதனுடைய கொடுமையிலிருந்து, அதனுடைய பிடியிலிருந்து, அதனுடைய கட்டுகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். இதை நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். விடுதலையாக்கப்பட்டுக் கொண்டே இல்லை, விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். கிரேக்க மொழியிலே ஏரஸ்ட் டென்ஸ் என்கிற ஒரு டென்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். நடந்து முடிந்த ஒரு காரியத்தை எடுத்து காண்பிக்கிறது. நாட் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸோட மேலானது. இட்ஸ் a finished act. இது finished act என்று சொல்லும்போது நடந்து முடிந்த ஒன்று. நடந்து முடிந்த ஒன்று என்று சொன்னால் அதுல என்னன்னா ஏதோ ஒன்று நடந்துகிட்டே வந்து கொஞ்ச நாள் பொறுத்து அப்புறம் முடிஞ்சதுன்னு இல்ல. அப்படி அல்ல ஏரஸ்டன்ஸ் என்று சொன்னால் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடந்து முடிந்த ஒன்று. அப்படியே முறைச்சு பின்னால நடந்து முடிந்தது என்று அல்ல. நாம் எப்படி பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம்? இயேசுவின் பேரில் விசுவாசம் வைத்து
இயேசு ஆண்டவரும் ரட்சகருமா ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்திலே விடுதலையாக்கப்பட்டோம். அப்ப துவங்கி கொஞ்சம் கொஞ்சமா விடுதலையாகி அப்புறம் விடுதலையாக்கப்பட்டோம் என்று கிடையாது. அந்த கிராமரே அப்படி சொல்லல, இப்படிதான் சொல்லி இருக்குது. விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொன்ன அந்த ஒரு நேரத்திலே நடந்து முடிந்த ஒன்று. விடுதலையாக்கப்பட்டோம். பாவத்துக்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். அதுவும் எப்ப? அதுவும் அப்பவே நடந்தது. அதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். அதுவும் அப்பவே நடந்து முடிந்தது. ஒரு நேரத்தில் ஒரே நேரத்தில் நடந்து முடிந்து நிறைவேறின ஒரு காரியத்தை குறிக்கிறது. ஆகையால் அதன் அடிப்படையில் சொல்லி இருக்கிறது, உங்கள் மாம்ச பலவீன நிமித்தம் மனுஷ பிரகாரமாய் பேசுகிறேன். இதை போன வாரம் பேசினேன். எதற்கு மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷ பிரகாரமாய் பேசுகிறேன் என்று ஏன் சொல்லிட்டு சொல்றாரு? உதாரணத்தை கொடுக்க வேண்டியதானே. நாங்களாம் பிரசங்கியாரங்க எவ்வளவு உதாரணத்தை தருகிறோம். ஆனா இங்க உதாரணம் ஏன் கொடுக்கிறேன்றதை விளக்குறார். ஏன் கொடுக்கிறேங்கிறத விளக்கும் போது என்ன விளங்குகிறது? ஏன் இன்றைக்கு நாம் உதாரணங்களை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது? இன்றைக்கு மனுஷர் பேசுகிற பிரகாரமாய், மனுஷர் பாஷையிலே, மனுஷருக்கு விளங்குகிற ரீதியில் சில காரியங்களை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் ஆவிக்குரிய சத்தியங்கள் மனுஷருக்கு எளிதில் புரிகிறது கிடையாது. ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு ஸ்பிரிச்சுவல் இல்லுமினேஷன், ஆவிக்குரிய வெளிச்சம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை போன வாரத்தில் சொன்னேன். இப்ப இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதியை பார்ப்போம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் என்று 18 சொல்லிட்டு 19 சொல்லுகிறார், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். முன்ன உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க, இப்ப நீதிக்கு ஒப்பு கொடுங்கள். ஏன்? நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க, நீதிக்கு அடிமையா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது, இந்த அவயவங்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவயவங்கள் என்று சொன்னால் சரீர அவயவங்கள் மட்டுமல்ல, அதுவும் அடங்கி இருக்குது. சரீரத்தின் அவயவங்களும் இதில் அடங்கி இருக்கிறது. ஆனால் அவயவங்கள் என்று சொன்னால் அது மட்டுமல்லாமல் நம்முடைய மனம், நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய சித்தம், இவையெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனுஷனா இயங்குகிறான். மனம், நம்முடைய சிந்தனை திறன், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய சித்தம் கொள்கிற ஆற்றல், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனுஷனை அவனுடைய சரீரத்தை இயக்க வைக்கிறது. வெறும் கால் கை இருந்தா போதாது, அவயவம்னு சொல்ல முடியாது. அந்த அவயவத்தை இயக்க வைக்கிறது அவனுடைய மனம், அவனுடைய சித்தம், அவனுடைய உணர்ச்சிகள் எல்லாரும் தான். எல்லாம் சேர்ந்துதான் அதை இயக்க வைக்கிறது. ஆகிய அவயவங்கள் என்று சொல்லும் போது வெறும் இந்த அவயவங்கள் மட்டுமல்ல, அதை இயக்க வைக்கிறதுக்கு பின்னாக இருக்கிற அந்த மனதையும் உணர்ச்சியும் எல்லாவற்றையுமே அது குறிக்கிறது. அப்ப முன்ன எப்படி இருந்தோமாம்? நாம் அவயவங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். அவயவங்களை என்று சொன்னால் நம்முடைய மனதையும் உணர்ச்சி எல்லாவற்றையும் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதன்படி நடந்து கொண்டோம். மனம் வந்து அசுத்தத்தை நினைச்சதுனால கையும் அசுத்தத்தை செய்தது, மனம் அசுத்தத்தை நினைத்துக் கொண்டிருந்ததுனால கால்களும் அசுத்தத்தை செய்தது. இப்படி நாம் வாழ்ந்து கொண்டு வந்தோம். அவயவங்களை அதற்கு ஒப்பு கொடுத்திருந்தோம். இப்பொழுது நீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, அநேகர் நினைக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்முடைய மனம், எண்ணங்கள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய முழு பர்சனாலிட்டி, ஆள் தத்துவமே மாறிடுதுன்னு நினைக்கிறாங்க சிலர். பர்சனாலிட்டியே மாறிடுது, பர்சனாலிட்டியே மாற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பர்சனாலிட்டி மாறுறது இல்ல. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பர்சனாலிட்டி கொஞ்சம் பாருங்க. எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி அவருக்கு! அவர் என்ன பண்ணாரு? போய் சபையை உபத்திரவத்துக்குள்ளாக்கினார். போய் பிடித்தார். பிரசங்கிக்கிறவர்களை, கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறவர்களை போய் பிடித்து கைது பண்ணி அவர்களை கொண்டு வந்து சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தி அவர்களை உபத்திரவப்படுத்திக் கொண்டிருந்தார். தேவ நாமத்தை தூஷிக்கிறவராக இருந்தார். இயேசுவின் நாமத்துக்கு எதிராக போராடுகிறவராக இருந்தார். தீவிரவாதி அவர். இன்னும் கேட்க போனா தீவிரவாதி. தீவிரவாதின்றதுனாலதான் ஊர் ஊரா பட்டணமா பிரயாணம் பண்ணி அங்கங்க அலைஞ்சு திரிஞ்சு எங்கெங்க பிரசங்கிக்கிறான் அவனெல்லாம் பிடிச்சு கொண்டு வர வேண்டும் என்கிற தீவிரவாதம், தீவிரவாத ஒரு இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்தார் அவர். அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த தீவிரவாதம் போய்விட்டதா? கிடையாது. அதே தீவிரவாதம் இருக்குது. ஆனா அந்த தீவிரவாதம் இப்ப நல்ல முறையில வந்துருச்சு. முன்ன ஒவ்வொரு ஊரா ஓடி ஓடி ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு உபத்திரவப்படுத்தி கஷ்டத்துக்குள்ளாக்குற வேலையை செய்தார். ஸ்தேவான கல்லறியும் போது இவர் தான் நின்றுட்டு இருக்கார். இவர் தான் அதுக்கு பின்னணி. அங்கே நின்று கொண்டிருக்கிறார். கல்லறிஞ்சு கொல்லும் போது அப்பேற்பட்ட மனுஷன் அவருடைய தீவிரவாதம் அடங்கி போய்விட்டதா? அவருடைய பர்சனாலிட்டி அந்த அளவுக்கு மாறிவிட்டதா? கிடையாது. பாருங்க, முன்ன வந்து அவருடைய மனதையும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய உணர்ச்சிகளையும் அவருடைய சித்தத்தையும்
கிறிஸ்துவுக்கு எதிரான காரியங்களை செய்ய முடியாத ஒப்பு கொடுத்தால் ஆகையால் அவருடைய கைகள் கால்கள் ஓடி போய் அவங்களை பிடிச்சு உபத்திரம் பிடிச்சு அடிச்சு கொன்று இப்படி பண்ணது அந்த தீவிரவாதம். ரட்சிக்கப்பட்ட உடனே அதே கை அதே கால் தான், அதே மனம் அதே பர்சனாலிட்டி தான், அதே விதமான மேக்கப் தான், கான்ஸ்டிடியூஷன் தான், அதே காரியம் தான், அதெல்லாம் மாறல, புதுசா மாறிடல. ஆனா இப்போ முன்ன அந்த மனதை எவ்வளவாய் கிறிஸ்துவுக்கு எதிராக ஒப்பு கொடுத்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு இப்போ கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கிறார். முன்ன அந்த உணர்ச்சிகளை எப்படி கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவையும் வெறுக்கும்படியாக ஒப்பு கொடுத்தாரோ அதே போல இப்போ என்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்? கிறிஸ்துவை நேசிக்க, கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு தன்னுடைய உணர்ச்சிகளை அவர் ஒப்பு கொடுக்கிறார். சித்தத்தை முன்ன தீமைகளை செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார், இப்ப என்ன செய்யறாரு? நன்மைகளை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, நம்ம எல்லாம் ஒவ்வொரு விதமா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகிறது? முன்ன எவ்வளவு தீவிரமா பாவம் செய்தோமோ இப்ப அவ்வளவு தீவிரமா பரிசுத்தத்துல வாழுகிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். முன்ன எவ்வளவு தீவிரமா ராங் டைரக்ஷன்ல போனோமோ அவ்வளவு தீவிரமா இப்போ ரைட் டைரக்ஷன்ல போறோம். முன்ன எவ்வளவு தீவிரமா தவறான காரியங்களை செய்தோமோ அவ்வளவு தீவிரமா இப்பொழுது சரியான காரியங்களை செய்கிறோம். இதைத்தான் இங்க சொல்ற. முன்ன எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருங்க. முன்ன இந்த அவயவங்களை, இந்த மனதையும் எண்ணத்தையும் சிந்தையும் இந்த உணர்ச்சிகளையும் உங்க கை கால்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க, தீமையான காரியங்களை நடத்தித்தீர்கள். இப்பொழுது பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை பரிசுத்தத்தை குறித்த சில கோட்பாடுகளை சொல்ல விரும்புகிறேன். Some principles of holiness based on this verse. இந்த வசனத்தின் அடிப்படையிலே பரிசுத்தத்தை குறித்த சில கோட்பாடுகள் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இது ஒரு சம்மரி வேர்ஸ் மாதிரி, ஒரு காரியத்தை உபதேசம் சொல்லிட்டு இங்க சம்மரி மாதிரி கொடுக்கிறாரு. ஆகையால இதிலிருந்து சில கோட்பாடுகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவது, புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையிலே பரிசுத்தம் என்கிற உபதேசத்தை கொடுக்கும் போது அதை ஒரு கட்டளையாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை காணலாம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. அதுக்குதான் இங்க சொல்றாரு, உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். இட் இஸ் இன் கமாண்ட் மோட். கமாண்ட் பண்ணுகிறார். முன்ன அப்படி ஒப்பு கொடுத்தீங்க, இப்போ இப்படி ஒப்பு கொடுங்கள். அந்த ஒப்பு கொடுங்கள் என்கிறது ஒரு கட்டளை. பரிசுத்த வாழ்க்கை என்பது எப்படியாவது பரிசுத்தமா வாழ முயற்சி பண்ணுங்க அப்படி சொல்லல அவர். எப்படியாவது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லல. பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னால் முன்ன அநீதியை நடப்பிக்க முடியாது ஒப்பு கொடுத்தீர்கள், அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க, இப்ப இதுக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு மனுஷன் போய் மிலிட்டரியில ஜாயின் பண்ணி எப்படி தன்னுடைய சரீரத்தையும் மனதையும் எல்லாத்தையும் அந்த மிலிட்டரி கமாண்டருக்கு ஒப்பு கொடுத்து நீ சொல்லுகிறதை நான் செய்ய என்று ஒப்பு கொடுக்கிறானோ அதுபோல ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கமாண்ட், இது ஒரு கட்டளை. அப்படி ஒப்பு கொடுங்கள். பரிசுத்தத்தை பற்றிய உபதேசத்துல முதல் காரியம் என்ன? அது பரிசுத்தம் ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. இப்படித்தான் வாழ வேண்டும், அதற்கு ஒப்பு கொடுங்கள் உங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே இது நாம் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது என்பதை எடுத்து காண்பிக்கிறது. அது மட்டுமில்லாமல் நாம் அதை செய்து முடிக்க முடியும் என்பதையும் எடுத்து காண்பிக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், கட்டளையாக இது சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே இது நம்மால் செய்யப்பட வேண்டிய ஒன்று. இட் இஸ் சம்திங் தட் we have to do என்பது இங்கு விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இட் இஸ் சம்திங் தட் we can do. இது நம்மால் செய்ய முடியும். பரிசுத்தம் என்பது நாம் செய்ய வேண்டிய ஒன்று, நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. அது மட்டுமல்லாமல் நம்மால் அந்த நடவடிக்கை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதும் இதிலிருந்து திட்டவட்டமாய் விளங்குகிறது. பாருங்க, ஒப்பு கொடுங்கள் என்று சொன்ன உடனே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அநேகர் என்ன பண்றாங்க, அநேகருடைய பரிசுத்தத்தை குறித்த உபதேசம் என்ன, ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு வாங்க எல்லாம் பரிசுத்தமா வாழ்றவங்க எல்லாம், வாழணும்னு விரும்புறவங்க எல்லாம் வாங்க ஒப்பு கொடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, நான் எத்தனை தடவை ஒப்பு கொடுத்தேன், எவ்வளவு தடவை ஒப்பு. பரிசுத்தமா வாழணும்னு ஆசைதான், சும்மா சும்மா போய் ஒப்பு கொடுக்க வேண்டியது. ஒவ்வொரு கன்வென்ஷன்லயும் போய் நான் பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கிறேன், பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கிறேன், பரிசுத்தமாக ஒப்பு கொடு. நாங்க என்ன நினைச்சோம், ஒப்பு கொடுத்தா அவர் எல்லாம் பாத்துக்குவார். அப்புறம் என்ன பண்ணுவாரு, நம்ம ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் வந்துடும், எங்க பரலோகத்திலிருந்து வரப்போது நம்மள அப்படியே பிடிச்சிக்க போகுதுன்னு நினைச்சோம். ஒப்பு கொடுத்து பார்த்தோம். ஒப்பு கொடுத்து இந்த பக்கம் வந்தோன்னு திருப்பி அதே பழைய கதை தான்.
ஒப்பு கொடுத்தவனா ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துடும். அப்புறம் அவர் வேலை அது, என் வேலை வரை என்ன ஒப்பு கொடுக்கணும், ஆல்டர்ல போய் முழங்கால் போட்டு ஒரு கண்ணீரை விட்டு ஒரு ஜெபம் பண்ணி பிரசங்கியாரையும் தலையில வச்சு இனிமே நீ பரிசுத்தமாறு எல்லாம் பிசாசின்னு சொல்லி விரட்டி சரி பண்ணா எல்லாம் சரியா போடும், இனிமே பரிசுத்தம் நினைச்சிட்டு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். அந்த அப்ரோச்சே தப்பு பாருங்க. ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறது அதை சொல்லல, நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஏதோ கன்வென்ஷன் டைம்ல முழங்கால் படிட்டு ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழும்படியாக இனிமே என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றது இல்ல, அதெல்லாம் ஒப்பு கொடுக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காரியத்திலேயும் நம்முடைய மனதையும் நம்முடைய உணர்ச்சியையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சித்தத்தையும் நம்முடைய கையையும் காலையும் எல்லாத்தையும் கண்ணையும் மூக்கையும் வாயையும் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் எல்லா நேரம் தொடர்ந்து ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேணும். இதைத்தான் போதிக்கல பாருங்க. இதை போதிக்காம என்ன சொல்லிட்டாங்க, நீ முன்னால வா, இங்க முழங்கால் போடு, பாவம் உன்னை மேற்கொள்ளுதா நான் உனக்கு தலையில ஜெபம் பண்ண போறேன், இனிமே எல்லாம் அந்த பிசாசெல்லாம் விரட்டிடுறேன், இனிமே சரியா போடுனாங்க. இவர் விரட்டி அன்னைக்கு ஒரு வேளை சரியாகலாம், அடுத்த நாள் திருப்பி அதே பிசாசு தான் வேலை செய்துட்டு இருக்குது, அதே பாவம் தான், அதே பிரச்சனை தான். ஏனென்றால் தினந்தோறும் நாம் நம்முடைய அவயவங்களை மனதையும் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் சித்தத்தையும் கையும் காலையும் மூக்கு வாய் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணுங்கிறது, தினந்தோறும் ஒப்பு கொடுக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும் என்கிறத போதிக்கவே இல்லை. என்ன சொல்லிட்டாங்க, முன்னால ஒப்பு கொடு, முன்னால ஒப்பு கொடு, முன்னால ஒப்பு கொடுன்னு முன்னால அப்படியே நெடுஞ்சான விழுந்துட்டோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். நாங்க நினைச்ச பெரிய பிரசங்க இறந்திருக்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணாருன்னா நம்ம ஒப்பு கொடுத்தா ஏதோ இன்னைக்கு நடக்கும். எவ்வளவு பெரிய பிரசங்கெல்லாம் போயிருக்கிறேன் நான். கேரளால இருந்து கேரளால இருந்து காஷ்மீர் வரைக்கும் பெரிய பெரிய பிரசங்கியாருங்க. அப்புறம் இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் எல்லா பிரசங்கியார்ட்டையும் போய் அப்படியே நெடுஞ்சானா விழுந்து என்ன ஒப்பு கொடுக்கிறேன், எப்படியாவது பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் வரவே மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? இது நான் செய்ய வேண்டிய ஒன்று. ஒப்பு கொடுக்கிறது சொன்னா என்னைக்கோ ஒரு நாள் முன்னால ஒப்பு கொடுக்கிறது இல்ல, தினந்தோறும் எல்லா நேரத்திலும் எல்லா வேளையிலும் ஒவ்வொரு காரியத்திலையும் நான் ஒப்பு கொடுத்து கொண்டே வாழ வேணும். அப்படியேதான் வாழ வேண்டும். அதுதான் ஒப்பு கொடுத்தல். இது நான் செய்ய வேண்டிய ஒன்று. இன்னைக்கு பாருங்க, பரிசுத்த வாழ்க்கை அநேகருக்கு முடியாத காரியமா இருக்குது. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒண்ணு இவங்களுக்காக செய்யப்பட போகிறதுன்னு. யாரோ பிரசங்கியார் எப்படியோ ஜெபம் பண்ணி எப்படியோ அந்த பிசாசின் வல்லமையை போக்கி இந்த பாவத்தெல்லாம் தூரம் வச்சு எல்லாம் சரி பண்ணி கரெக்ட் பண்ணி விட்டுருவாருன்னு யாரோ என்னமோ இவங்களுக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறதுனால தான் பரிசுத்த வாழ்க்கை முடியல. பரிசுத்த வாழ்க்கை என்பது இவர்கள் தங்களை தினந்தோறும் தங்களுடைய அவயவங்களை நீதியை நடப்பிக்கும்படியாக பரிசுத்தமான காரியங்களை செய்யும்படியாக தங்களுடைய மனதையும் சரீரத்தையும் ஒப்பு கொடுக்கிறாங்களே தினந்தோறும், அதிலிருந்து தான் பரிசுத்தம் உண்டாகிறது. மூன்றாவது, இந்த கட்டளை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள் சொல்லி இருக்கிற இந்த கட்டளை நீதிக்கு ஒப்பு கொடுங்கள், பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த கட்டளை நமக்கு ஏற்கனவே நடந்த ஒன்றின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய இனி நடக்க போகிற அல்லது கிடைக்க போகிற ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்து சொல்லவில்லை. This command is based on what has already happened to us and not on what may or what can yet happen to us. அநேகம் பேர் என்ன நினைக்கிறாங்க, பரிசுத்தத்தை பற்றி என்ன ஒரு பிரச்சனைன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரிசுத்தான விஷயம் பட்டு எல்லாம் பட்டோம், இப்ப பரிசுத்தம் இதை விட இன்னொரு ரெண்டாவது அனுபவம், இன்னொரு அனுபவம் ஒன்று கிடைக்க போகுது. பரிசுத்தம் என்கிற அனுபவம் தனியா அது ஸ்பெஷலா வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறீங்களா? வேற ஒரு அனுபவம் அது. அப்ப கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டியா? நான் பட்டாச்சுங்க. ஞானஸ்தானம் எடுத்தியா? எடுத்தாச்சுங்க. பரிசுத்தான விஷயம் ஆமா பெற்றாச்சுங்க. அப்ப நீ இன்னும் பரிசுத்தன்ற அனுபவம் அது இன்னும் உனக்கு கிடைக்கல, அந்த அனுபவம் உனக்கு வரணும். இது ஏதோ ரெண்டாவது இன்னொரு ஸ்பெஷல் அனுபவம் வர்ற மாதிரி அவங்க சொல்லி வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. பிறகுதான் வேத வசனத்தின்படி பார்த்தால் தான் விளங்குகிறது, அப்படி ஒரு தனிப்பட்ட அனுபவம் பரிசுத்த அனுபவம் ஒண்ணு கிடையாது. நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. நீதிக்கு அடிமையானோம், இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, இனிமே நடக்க போகிறது இல்ல. நல்ல கவனிங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆவது என்பது இனிமே ஒரு நாள் நடக்க போகிறது அல்ல, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒண்ணு. இன்னைக்கு எல்லாம் இந்த மன இந்த திங்கிங் சரியா இல்லாதனாலதான் மாட்டுக்கு முன்னால வண்டியை கட்டிட்டாங்க. வண்டியை கட்டி போன்றதுனால தான் வண்டி போக மாட்டேங்குது. மாட்டை கொண்டு போய் வண்டிக்கு முன்னால கட்டினாதான் வண்டி போகும். சரியான திங்கிங் இல்லாதனால தலைகளா போட்டதுனால இன்றைக்கு சரியா வரமாட்டேங்கிறது. என்ன சொல்லிட்டாங்க, இன்னொன்னு அனுபவம் உனக்கு வரல, இன்னும் வரல, இன்னும் பரிசுத்த அனுபவம் வரல, பரிசுத்தம் வரல, அனுபவம் வரலன்னா அப்புறம் எப்படி நான் பரிசுத்தத்தில் நடக்க முடியும்?
ஆகையால இன்னும் வரல அதுக்காக அங்க போய் நின்றுட்டு இன்னும் வரலங்க, எனக்கு அந்த பரிசுத்த அனுபவம் வரல, இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை என்ற அனுபவம் எனக்கு வரலங்க, இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை எனக்கு கிடைக்கலங்க. இப்படிதான் போயிட்டு இருந்தோம் நாங்க. ஒவ்வொரு கூட்டமா போறது, பாவத்திலிருந்து விடுதலை வேணுங்க, அதுக்காக விடுதலை வேணுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, வேதத்துல எங்கேயுமே அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தத்தை குறித்து போதனை வாசித்து பாருங்க. வாசித்து பாத்தீங்கன்னா அங்கங்க போய் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணுங்கன்னு கேட்க மாட்டீங்க. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டீர்கள். இது உள்ள புரிஞ்சாதான் அதுக்கு ஏற்றபடி நடந்துக்க முடியும். இது புரியாதவங்க விசுவாசிகள் ஆயிரக்கணக்கில் இன்றைக்கு அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணுங்க, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு சுத்திட்டு இருக்கிறாங்க. இருக்கிறீங்களா? நீங்களே சிலர் நினைச்சிருக்கலாம் அப்படி, எனக்கு இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை வேணுங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு. இல்லங்க, அப்ப எப்படி பாவம் செய்யறேன்? இந்த விடுதலை ஆக்கப்பட்டோம் என்று தெரியாதனால பாவம் செய்துட்டு இருக்கிறீங்க. ஹலோ, பாவம் செய்யறதுனால இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படவில்லை என்ற அர்த்தம் இல்ல. விடுதலை ஆக்கப்பட்டோம் என்கிறதை புரிந்து கொள்ளாதனாலதான் பாவம் செய்துகிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. விடுதலை ஆக்கப்பட்டோம், இது நடந்து முடிந்த ஒன்று, பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. பாவத்தின் எல்லையிலிருந்து, அதன் அதிகாரத்திலிருந்து, அதன் வல்லமையிலிருந்து, அதன் ஆளுகையிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டேன் என்பதை அறிந்தால் அப்புறம் பாவத்தை பார்த்து வெளியே போன்னு சொல்ல முடியும் நம்மளால. இன்னும் விடுதலை கிடைக்கலன்றதுனால பாவம் வரும்போது எப்படி இருக்கிறோம், இன்னைக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலங்க, அதனால அது வரைக்கும் இப்படியே சமாளிக்க வேண்டியதான், கொஞ்சம் பாவம் செய்து கொஞ்சம் நல்லது செய்து இப்படிதான் சமாளிக்க வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்றை இங்கே சொல்லுகிறது. இன்னொரு நடக்க போகிற அனுபவம் அல்ல, இன்னொரு இரண்டாவது நடக்க போகிற ஒரு அனுபவம் அல்ல, நடந்து முடிந்த ஒன்று. பாருங்க, வாசிப்போம். 2 பேதுரு, இதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, எங்களைப் போல, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, அது என்ன? நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள், அதை தாங்க சொல்லி இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். எத்தனை பேர் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறீங்க? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் குறித்து அங்க இப்படி சொல்லுகிறார். 3ஆம் வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி. தந்த அருள போகிறதல்ல, தந்த அருளினது. தெய்வ பக்திக்கும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. இது ஏற்கனவே தந்தருளப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். நம்முடைய ஜீவியத்திற்கும் தெய்வ பக்திக்கும் பரிசுத்தமான வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்த எல்லா காரியங்களும் நமக்கு தேவையான வல்லமை, ஜெயம், பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தி, ஆற்றல் எல்லாம் தந்த அருளப்பட போகிறது என்று கிடையாது. தந்த அருளப்பட்டாகிவிட்டது, கொடுக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே அது இருக்கிறது, தந்த அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்புறம் சொல்றார் 4ஆம் வசனத்துல, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இந்த உலகத்தின் சகல பாவங்கள், பாவத்தின் ஆசாவாசங்கள் எல்லாவற்றுக்கும் தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி எல்லா வாக்கு தத்தங்களும் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தின் பாவத்திற்கும் அதனுடைய சோதனைக்கும் அதனுடைய சகல விதமான ஆசாபாசங்களுக்கும் சகலவித பாவத்தின் கிரியைகளுக்கும் தப்பி அதற்கு மேலே வாழ்வதற்கு வேண்டிய எல்லாம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை கவனிக்கணும். அளிக்கப்பட்டிருக்கு, அளிக்கப்பட போகிறது இல்ல. பாவத்திலிருந்து தப்புறதுக்கு, பாவத்தை மேற்கொள்ளுகிறதுக்கு, பாவத்தில் ஜெயிக்கிறதுக்கு, பாவ சோதனைகளை மேற்கொள்ளுகிறதுக்கு வேண்டிய எல்லா ஆற்றலும் ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தில் தந்தருளி இருக்கிறது, இங்க அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 5ஆம் வசனம், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும், சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். பாருங்க,
அழிக்கப்பட்டிருக்கிறது. அழிக்கப்பட்டிருக்கிறபடினாலதான் அவர் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்ல, இப்படி இருக்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இனி பரிசுத்தம் அடைவதற்காக அந்த அனுபவத்தை பெறுவதற்காக நீங்கள் காத்திருங்கள் சொல்லல. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, எந்த நிமிஷம் ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பவே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய சகல காரியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த உலகத்தின் இச்சைக்கும் கேட்டுக்கும் பாவத்துக்கும் எல்லாத்துக்கும் தப்பி அதை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இன்னொரு அனுபவத்துக்காக காத்திராதீங்க, இதுல என்ன பண்ணுங்க, இதெல்லாம் செய்யுங்க. உங்களால முடியும். ஆகையால் சொல்ல ஞானத்தோட இச்சரகத்தை, இச்சரகத்தோட பொறுமை, பொறுமையோட தேவ பக்தியை அது செய்ய முடியாத ஆளுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் கூட்டி வழங்குங்க. கூட்டி வழங்க முடியும். உங்களுக்குள்ள பரிசுத்தமான சகலமையும் அதிகாரம் ஆற்றலும் உங்களுக்குள்ள இருக்கிறது என்கிற இல்லாததை சொல்லல. 8ஆம் வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. பாருங்க, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இது உங்களுக்கு உண்டா இருக்குது, இது உங்களுக்கு உங்களிடத்தில் பெருகணும். அப்படி செய்தால் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க மாட்டோம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கான். இதான் ரொம்ப முக்கியம். 9ஆம் வசனம், இவைகள் இல்லாதவன் எவனோ. எது இல்லாதவன்? இதெல்லாம் செய்யாதவன். ஞானம், இச்சடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், இதெல்லாம் இல்லாதவன். இதெல்லாம் இல்லாதவன் அவன் ரட்சிக்கப்படாதவன் அப்படின்னு சொல்லல, அல்லது பரிசுத்தமா வாழ முடியாதவன் அப்படின்னு சொல்லல. இங்க என்ன சொல்லி இருக்குது? அது இல்லாதவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஞானம், இச்சடக்கம், பொறுமை எல்லாம் இல்லாதவனுக்கு என்ன பிரச்சனையா? அவன் ரட்சிக்கப்படல, அவன் பரிசுத்தமாக்கப்படல இல்ல. அவனுக்கு என்ன பிரச்சனை? முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. அவனுக்கு என்ன பிரச்சனை? இவன் பாவங்களால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை இவன் மறந்து விட்டான். அதை அறியாமல் இருக்கிறான். அவனுக்கு அது புரியல, அவனுக்கு விளங்கல. ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்பது புரியல. ஆகியால் ஞானத்தையும் இச்சடக்கத்தையும் பொறுமையும் தேவபக்தியும் சகோதர சிநேகத்தையும் அவனால் காண்பிக்க முடியல. ஏன் காண்பிக்க முடியல? இனிமேதோ அவனுக்கு அனுபவம் பெறணும்ன்றதுனால அல்ல, ஏற்கனவே பெற்ற அனுபவத்தை குறித்த அறிவு இவனுக்கு இல்ல, அதை மறந்துட்டான். என்னத்தை பெற்றிருக்கிறோம் என்றது இவனுக்கு புரியல. ஆகையால்தான் அவன் ஞானத்தையும் இச்சடக்கத்தையும் பொறுமையும் தேவபக்தி எல்லாத்தையும் அவன் காண்பிக்க முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, நல்ல கவனிங்க. பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாதவங்க, அதை பிரதிபலிக்காதவங்க, அதை காட்டாதவங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாதவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, இன்னும் பாவத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, அவர்கள் இன்னும் பரிசுத்த அனுபவத்தை பெறல, அப்படி கிடையாது. இவங்க பெற்றதை இன்னும் அறிந்து கொள்ளல, அதனாலதான் அப்படி ஜீவித்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் யாராவது சொன்னாங்கன்னா, எனக்கு சொன்னது போல இவங்களுக்கு மட்டும் சும்மா இங்க ஒப்பு கொடுத்துட்டு இருக்காத, இங்க சும்மா இங்க கண்ணீர் விட்டுட்டு இருக்காத, சும்மா ஒரு கன்வென்ஷன்லயும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன்னா போதாது, தினந்தோறும் ஒப்பு கொடுக்கணும்னு யாராவது சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா, உனக்கு வேண்டிய ஜீவனத்துக்கு தெய்வ பக்திக்கு வேண்டிய எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு இன்னொரு மாதிரி நாடாத, ஏற்கனவே உனக்கு நடந்து முடிந்தது என்ன என்பதை புரிந்துகொள், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை யாராவது சொல்லி இருந்தா, சொன்னா தானா ஞானமும் இச்சடக்கமும் பொறுமையும் தேவபக்தியும் சகோதர சிநேகமும் இவனால் காண்பிக்க முடியும். ஏன்னா முடியும்னு விசுவாசிக்கிறான். அவன் பாவத்திலிருந்து இன்னும் விடுதலையாக்கப்படல நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் அதெல்லாம் வெளிப்படுத்த முடியாதவனாக அவன் இருக்கிறான். 4வது, பரிசுத்தம். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தத்தை குறித்து போதிக்கும் போது எப்படி போதிக்கிறது? பரிசுத்தத்தை குறித்து முதலாவது நமக்கு இருக்கிற அந்த பொசிஷன் அண்ட் ஸ்டாண்டிங், அதாவது நாம் என்ன நிலையில இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது மூலமாக தான் பரிசுத்தத்தை புதிய ஏற்பாடு போதிக்கிறது. நாம் என்னவா இருக்கிறோம்? அதான் முதல் 11 வசனங்கள். கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உபதேசங்கள் நாம் என்னவா இருக்கிறோம், நம்முடைய பொசிஷன் ஸ்டாண்டிங், நாம் அவரோடு கூட இருக்கிற அந்த நிலை, அதை குறித்த உபதேசத்தை அடிப்படையாக வைத்துதான் பரிசுத்தத்தை குறித்து புதிய ஏற்பாடு போதிக்கிறது. அப்படி என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்த போதனை, பரிசுத்தத்தை குறித்து புதிய ஏற்பாட்டின் போதனை என்ன? முதலாவது நாம் என்னவா இருக்கிறோம், நாம் என்னவா இருந்தோம், இப்பொழுது என்னவா இருக்கிறோம், அதை குறித்த ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். நாம் என்னவா இருந்தோம், இப்பொழுது என்னவா இருக்கிறோம். என்னவா இருந்தோம்? பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்பொழுது என்னவா இருக்கிறோம்? பாவத்துக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, சிலர் சொல்லுவாங்க அந்த காலத்துல, கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்,
ஆனா இப்போ நீங்கள் சிலுவையிலே அடிக்கப்பட வேணும். நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட வேணும். நான் யோசிக்கிறது, அவர் அடிக்கப்பட்டு போயிட்டாரு, இப்ப நான் எப்ப அடிக்கப்படுறது, எப்படி அடிக்கிறது, இதை நான் என்ன பண்றது, இப்ப அடிக்கப்படுறது என்ன பண்றது? இது ஏன் சொல்லிட்டு இருந்தாங்க, கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், ஆனால் இன்றைக்கு உனக்கு தேவை என்ன, நீ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட வேணும். அப்புறம் தான் புத்தியே வந்தது. 6ஆம் அதிகாரம் வாசிப்பதான் சொல்லுது, நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். நான் அடிக்கப்பட வேண்டும் என்றல்ல. இதுதான் பெரிய பிரச்சனை. பரிசுத்தம் வராததுக்கே காரணம் இதுதான். இதுதான் பரிசுத்தம் 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 பிரசங்கம் பண்ற சபைகள்ல பரிசுத்தம் ரொம்ப குறைவா இருக்கிறதுக்கு ஏன் காரணம்? தப்பா சொல்லிடுறோம், நம்ம தலைகார சொல்லிடுறோம். மாட்டை பின்ன கட்டி மண்டியை முன்னால கட்டிட்டு போ போ. போயிட்டு இருக்கோம். மாட்டை முன்னால கட்டணும். இப்ப அதான் பண்ணிட்டு இருக்கோம். மாட்டை என்ன பண்றோம், முன்னால கட்டிட்டு இருக்கோம். எல்லாருடைய மைண்ட்லயும் இதை ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்குது. திருப்பி கொண்டாந்து கரெக்டா வைக்க வேண்டியதா இருக்குது. நாம் என்னவா இருந்தோம், என்னவா இருக்கிறோம், இதை போதித்துதான், இதன் அடிப்படையில தான் பரிசுத்தத்தை குறித்து புதிய ஏற்பாடு போதிக்கிறது. என்னவா இருந்தோம், பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக மரித்தார், இனிமே நாம் அவரோடு கூட அறையப்பட வேண்டும் என்றல்ல. எப்போ கிறிஸ்து நமக்காக மரித்தாரோ அப்பவே நானும் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு விட்டேன். அது நடந்து முடிந்த ஒன்று. It's finished. It's done. நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நிறைய விசுவாசிங்க பாருங்க, இன்னும் சிலுவையில் அறையணும், சிலுவையில் அறையணும், ஞாயிற்று தூரம் சொல்லிடுறாங்க உங்களுக்கு. சிலுவையில் அறையப்பட்டாயா, நீ அறையப்பட்ட, உன் கை அறையப்படணும், உன் கால் அறையப்படணும், உன் கண் அறையப்படணும். என்னங்கிறீங்க? நாங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தா அணு அணுவா அறைய சொல்லுவாங்க. உன் கை அறையப்பட்டதா சகோதரனே, உன் கால் அறையப்பட்டதா, இன்னும் அறையப்படவில்லையே. அப்ப வெளியே போகும்போது என்னாச்சு, ஆண்டவரே என் கையை அறையும், எப்ப அறைய போறேன் ஆண்டவரே, இன்னும் என் கை அறையப்படவில்லையே, அதனால தான் நான் இப்படி செய்யறேன், நானு இன்னும் கால் அறையப்படவில்லையே, அதனால தான் நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இன்னும் என் புத்தி அறையப்படவில்லையே, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். இப்படியே எப்ப அறையப்பட போறது, எப்படி நடக்க போறதுன்னு தெரியாம அறையப்படலன்றது வழங்கிடுச்சு எங்களுக்கு. அறையப்படலன்றதுனால அதனாலதான் என் பிரச்சனை அப்படின்னு பேசாம வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்பதான் வழங்குது, அறையப்பட்டு விட்டாச்சு. இப்ப இங்க இருந்து போறவங்க என்ன சொல்லிட்டு போனோம், கை காலு எல்லாம் அறையப்பட்டு விட்டாச்சு, என் புத்தி உணர்ச்சி எல்லாம் அறையப்பட்டு விட்டாச்சு, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டாச்சு. கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் மரித்தது உண்டானால், if you then be கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் உயிரோடு எழுந்தது உண்டானால், உயிரோடு எழுந்தது உண்டானால் சொன்னா மரித்தது உண்டு, அடக்கம் பண்ணப்பட்டதும் உண்டு, ஆகையால் தான் உயிரோடு எழுந்ததும் உண்டு. கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் உயிரோடு எழுந்தது உண்டானால் எப்படி மரிக்காம உயிரோடு எழும்ப முடியும், எப்படி அறையப்படாம மரிக்க முடியும், எப்படி மரிக்காம அடக்கம் பண்ணப்பட முடியும், எப்படி அடக்கம் பண்ணப்படாம உயிரோடு எழுப்பப்பட முடியும்? கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் உயிரோடு எழுந்தது உண்டானால், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார். உண்டா இல்லையா? எத்தனை பேர் உண்டுன்னு சொல்றீங்க? கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் உயிரோடு எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏன் நாடணும்? சிலுவையில் அறையப்பட்டு விட்டாச்சு, மரிச்சாச்சு, உயிரோடு எழுந்தாச்சு அவரோடு கூட. அப்படி அது உண்மையா இருக்குமானால் அது உண்மை. மேலானவை நாடுங்க, உலகத்து காரியங்கள் நாடாதீங்க, மேலானவைகள் நாடுங்கள் என்று
அவர் சொல்லுகிறார். பாருங்க, இது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று. ஐந்தாவது, பரிசுத்தத்தின் கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹோலினஸ். ஐந்தாவது, இந்த கட்டளையின் மூலமாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிற இந்த காரியம், this command is reasonable. அதாவது இது நமக்கு எட்டாத ஒன்று அல்ல, நமக்கு விளங்காத ஒன்று அல்ல, நாம் புரிந்து செயல்படுத்தக்கூடிய ஒன்று. புரிந்து செயல்படுத்தக்கூடிய ஒன்று. The demand placed on us by this command is reasonable. இந்த கட்டளை நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் புரிந்து கொள்வதும், இதை செய்வதும், இதை நிறைவேற்றுவதும் நம்மால் கூடுகின்ற ஒரு காரியம், நம்மால் சாத்தியமாகக்கூடிய ஒரு காரியம். நமக்கு அது முடியும். பாருங்க, ஆகியால் தான் சொல்றாரு, முன்னே உங்களுடைய சரீரங்களை எதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க? அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீர்கள். சரீரத்தை பாருங்க, எல்லாரும் பாவிகளா வாழ்ந்திருக்கிறோம். அதனால ரொம்ப விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை. நாம அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள். இப்ப என்ன பண்ணுங்க? நீதியை நடப்பிக்கும்படி, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். இங்க மனுஷ பிரகாரமா பேசணும் இல்லையா? எல்லாம் மனுஷர் தானே, மனுஷ பிரகாரமா பேசணும். எப்படி பாவத்துல வாழ்ந்தோம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. மறந்துட்டீங்களா? எவ்வளவு பேர் மறந்துட்டீங்க? எல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்கு. பாவத்துல எப்படி வாழ்ந்தோம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, 1970s 70ஆம் ஆண்டுகள்ல அமெரிக்காவில் 2 பிரபலமான சினிமாக்கள் வந்தது. அதுல ஒன்னு பேர் வந்து Thank God It's Friday. Thank God It is Friday. ஏன் பேர் வச்சாங்கன்னா, அப்படி வேலைக்கு போறவன் திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போறான். வெள்ளிக்கிழமை ஆனவன்னா, மத்தியானம் ஆனவன்னா அவனுக்கு உள்ள ஒரு தன்னை அறியாத ஒரு சுறுசுறுப்பு. அவன் சொல்லிட்டு திரியறான், வேலைக்கு டைம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எப்ப வேலை முடிய போகுதுன்னு. ஏன்னா அங்கெல்லாம் சாட்டர்டே சண்டே ஃபுல்லா ஹாலிடே. எப்படா வெள்ளிக்கிழமை சீக்கிரம் முடியும் காத்துக்கிட்டே இருக்கான். 4 மணி ஆனவொன்னு Thank God It's Friday, Thank God It's Friday, Thank God It's Fridayன்றான். ஏன்? அவனுக்கு உள்ள இருக்கிற எல்லாம் என்ன சொல்லுது? இன்னைக்கு போய் ஒரு ஆட்டம் ஆடி குடிச்சு வெறிச்சு உருண்டு பிறண்டு என்னத்தையாவது பண்ணி நைட்டெல்லாம் தலை வரைக்கும் ஆடி என்னமாவது பண்ணணும் போய் அன்னைக்கு நைட். அதுக்கு அவனுக்கு பொறுக்கல. ஆனால்தான் சொல்றான் Thank God It's Friday, Thank God It's Friday. அது அப்படியே ஒரு சினிமாவா வந்தது அந்த காலத்துல, Thank God It's Friday. அது ஒரு பிரபலமான ஒரு சினிமாவா இருந்தது. ஏன்னா அது ஜனங்களுடைய அவங்க பாவம் செய்யறதுக்கு எவ்வளவு தீவிரிக்கிறார்கள், எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க, அதுக்கு எவ்வளவு ஆசைப்படுறாங்கன்றத காட்டுகிற ஒரு இதா இருந்ததுனால எல்லாரும் அதுக்கு Thank God It's Friday, Thank God It's Friday தான். இன்னொன்னு வந்தது, சாட்டர்டே நைட் ஃபீவர். சாட்டர்டே நைட் ஃபீவரா, அதாவது சனிக்கிழமை ராத்திரி வர்ற ஜுரம். இது என்ன சனிக்கிழமை ராத்திரி வர்ற ஜுரம்? சனிக்கிழமை ராத்திரி பார்ட்டி, குடிக்க வேண்டிய ராத்திரி, டான்ஸ் ஆட வேண்டிய ராத்திரி, கிளப்புக்கு போக வேண்டிய ராத்திரி, குடிச்சு வெறிச்சு ராவெல்லாம் பாருங்க. அவன் டைம் எப்படி செலவழிக்கிறான் பாருங்க. பாவி. ஏன் சொல்றேன்னா, பாவிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனிக்கிறோம் நம்ம. அது எப்படி இருக்குதோ அதுக்கு ஈக்குவலா இந்த பக்கம் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அதனால இதெல்லாம் சொல்றேன் நான். அவன் பாருங்க, வெள்ளிக்கிழமை Thank God It's Friday, Thank God It's Fridayன்றான். நீங்க எத்தனை பேரு Thank God It's Sunday morning கோயிலுக்கு போனோம்? Thank God நாளைக்கு காலையில போய் இந்த ரோமர்கள் நிறுவனத்தை பற்றி நான் பிரசங்கம் கேட்க போறேன், பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கம், அருமையான சத்தியங்கள், நான் போய் இதை கேட்கணும், எனக்கு காத்திருக்க முடியல, எப்படா 8 மணி ஆகும், சீக்கிரம் ஓடலாம், சீக்கிரம் போய் அங்க உட்காரலாம், சீக்கிரம் அதை கவனிப்போம் அப்படி என்கிற எண்ணம் இருக்குதா பாருங்க. என்னன்னு தெரியல. அவிசுவாசிகளா பாவிகளா இருந்த போது Thank God It's Fridayன்னு சொல்லிட்டு சாட்டர்டே நைட் ஃபீவர்லாம் வந்த ஆளுங்க இப்ப எந்த ஃபீவரும் வர்றதில்லை. விசுவாசியான பிறகு Thank God It's Sunday நிறைய விசுவாசிகள் சொல்றது இல்ல. விசுவாசியான பிறகு எப்படியோ என்னமோ ஆயிடுது அவங்களுக்குள்ள. என்ன ஆகுதுன்னு தெரியல. முன்ன பாவத்துக்கு தங்களுடைய அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்தை நடப்பிக்கிறதுக்கும் அவ்வளவு ஒப்பு கொடுத்தார்கள். அவ்வளவு உற்சாகம் அதுல. Thank God It's Fridayன்றான், இன்னொருத்த சாட்டர்டே நைட் ஃபீவர்ன்றான். ஜுரம் வந்துருச்சு, கொழுக்குது, ஆளை போட்டு நடுக்குது, போகணும், எப்படியாவது ஆடிடணும், எப்படியும் சூட்டையும் கோட்டையும் மாட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் 4 டான்ஸ் ஆடிட்டு 4 குடிச்சிட்டு உருண்டுட்டு எதையாவது பண்ணிட்டு வந்தாதான் அவனுக்கு அன்னைக்கு திருப்தி. ஞாயிற்றுக்கிழமை தலைவலி இருக்கணும் காலையில, அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணணும்.
ஹலோ, எல்லாம் முடிக்கிறீங்க. யோசித்து பாருங்க. அப்படிதான் வாழ்ந்தோம். முன்ன பாவத்தில் இருக்கும்போது அப்படி வாழ்ந்தோம், அப்படி பாவத்தை செய்தோம். அந்த அளவுக்கு அது ஒரு தீவிரம், அது அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒப்பு கொடுத்தோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணணும்? அந்த அளவுக்கு இதுல தீவிரம் காட்ட வேணும். இந்த ரட்சிக்கப்படாத ஆளுடைய டைம் எப்படி செலவழிக்கிறாங்கன்னு பாருங்க. காலையில இருந்து 9 மணில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போறான். 5 மணி 6 மணி 7 மணி கூட ஆயிடுது. அதுக்கப்புறம் போய் அங்க ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு 2 டான்ஸ் ஆடிக்கிட்டு தினந்தோறும் இது வேற சாயங்காலத்துல பண்ணி இது ஒரு 11 12 வரைக்கும் ஆகி 1 மணிக்கு வீட்டுக்கு போய் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு சுறுசுறுப்பா வேலையில இருக்கலாம். அவருக்கு ஒரு பெரிய உற்சாகம். சாயந்தரம் ஆனா போயிடணும், போற 2 குடிக்கணும், சாப்பிடணும், வெறிக்கணும், எதையாவது ஒண்ணு பண்ணணும், பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு அரையும் குறையுமா தூங்கிட்டு மாத்த கழுவிட்டு ஓடு, வேலைக்கு திரும்ப ஓடு அப்படின்னு அவ்வளவு உற்சாகம். ஆனா பாருங்க, அப்படி அவ்வளவு உற்சாகமா இருக்கிற ஆளுங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை பிரதர் கொஞ்சம் டயர்டா இருந்தது. உன் டயர்டு அப்ப எங்க இல்ல, பாவியா வாழும்போது டயர்டு இல்லையே, பாவத்துல வாழும்போது அக்கிரமத்துக்கும் அசுத்தத்துக்கும் சரீரத்தை ஒப்பு கொடுத்த போது அவ்வளவு டயர்டு இல்லையே. என்னக்காக 2 மணிக்கு டான்ஸ் ஆடிட்டு வந்து தூங்கிட்டு காலையில் 7 மணிக்கு வந்துச்சு திருப்பி வேலைக்கு ஓடினாங்களே, அப்ப டயர்ட் ஆகலையே. ராவெல்லாம் குடிச்சிட்டு பகலெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறியா, அப்ப டயர்ட் ஆகலையே. ஹலோ, எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. இல்லங்க, நேற்று வர்றதுக்கே 1 மணி ஆயிடுச்சு, அதனால கோயிலுக்கு வரல. காலையில அக்கிரமத்துக்கும் அசுத்தத்திற்கும் எவ்வளவுக்கு அதிகமா ஒப்பு கொடுத்தோமோ அவ்வளவுக்கு அதிகமா, குறைஞ்சது அவ்வளவு தீவிரமா இதுல இருக்கணும். நீதியை நடப்பிக்கிறதுக்கு, பரிசுத்தத்தை நடப்பிக்கிறதுக்கு இன்றைக்கு அதற்கு நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்க வேணும். என்ன ஆகும் தெரியல, கிறிஸ்தவங்களானவன அந்த உற்சாகம் போயிடுது அவங்களுக்கு. சொல்றேன் கேளுங்க, அதுல எவ்வளவு உற்சாகமோ அவ்வளவு உற்சாகம் இதுல இருக்கணும். பவுல அப்போஸ்தலன் பாருங்க, அதுல எவ்வளவு உற்சாகம். ஊர் ஊரா தேடி போய் பிடிச்சி அவனை கைது பண்ணி அவனை கொண்டாந்து நிறுத்தி அவனை கொன்னு எல்லாம் பண்ணாங்க. கடைசியில கிறிஸ்தவனானவன் விசுவாசியானவன் இன்னும் ரொம்ப தீவிரம் ஆயிடுச்சு அவருக்கு. அதுல எவ்வளவு தீவிரவாதியா இருந்தாலும் அதே போல இந்த நல்ல டைரக்ஷன்ல நல்ல விதத்துல போய் ஊரங்கன்னு சொல்றது, உலகம் முழுதும் போய் ஊரல தலைகீழா மாத்தினாராம் அவர். The man who turned the world upside down, உலகத்தை தலைகீழாக்கினவர் என்கிற பெயர் அவருக்கு. தீவிரவாதம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இருக்கீங்களா? பாவிகளுடைய டைமும் எனர்ஜியும் எப்படி ஸ்பெண்ட் ஆகுதுன்னு யோசித்து பார்த்தாலே போதும். எப்படி அவர்கள் தங்களுடைய நேரத்தையும் அதையும் அவ்வளவு உற்சாகமா தங்களுடைய சரீரத்தை களைப்பு பார்க்காம. இன்னொரு காரியம், டைம் எனர்ஜி எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ எப்படி செலவழிக்கிறாங்கன்னு இன்னொரு காரியம் பாருங்க. அவங்களுடைய பெர்சிவியரன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், அதாவது அந்த பாவத்தை செய்யறதுல அவ்வளவு உடன்பாடு, அவ்வளவு ஒரு தீராத தனியாத ஒரு ஆர்வம். சிகரெட் குடிக்க கத்துக்கிறாங்க பாருங்க சின்ன பசங்க. குடிக்கும் போது 2 இழு இழுத்தோன்னா குடலை வெளியே வந்து விழுந்துடும் போல இருக்கு. அப்படி இருக்குது. பக்கத்துல இருக்க ஒருத்தர் தட்டி கொடுத்து, பரவாயில்லடா 4 நாள் நீ செய்ய, 4 நாள் ஒவ்வொரு நாள் 4 இழுப்பு எழுத்தினா 5ஆவது நாள் பாரு எப்படி அடிக்கிறேன்னு, என்ன மாதிரி அடிப்ப பாரு நீ அப்படிங்கிறான். இவன் டெய்லி போய் இதை 4 இழுத்து பாக்குறது அவ்வளவு தீவிரம். பரவாயில்ல, குடலை வந்து வெளியே விழுந்தா என்ன, எத்தனை இருமுனா என்ன, எவ்வளவு தொண்டையில போய் இது நெருக்குனா என்ன, என்ன என்ன, கண்ணில் தண்ணி வந்தா என்ன, வாய்க்குள்ள இந்த இதுவரைக்கும் போகாத அந்த போக போய் எவ்வளவு என்ன பாதிச்சா என்ன, பரவாயில்ல பொறுத்துக்கலாம், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இழுத்து இருமி வாந்தி எடுத்து எல்லாம் பண்ணி எப்படியாவது இதை கத்துக்கணும். அது கூட 4 பேர் உதவி இருக்கிறீங்களா? பாவத்தை எதுக்கு சொல்றேன், அக்கிரமத்தை செய்ய எப்படி தங்களுடைய ஆர்வத்தோடு முழு மனதோடு ரொம்ப முயற்சியோடு இடைவிடாமல் ரொம்ப நம்பிக்கை தாங்காம தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. பரவாயில்ல, எப்படியாவது பிடிச்சி இதை இழுத்து என்னத்தையாவது பண்ணுவோம், கத்துக்குவோம் இதை அப்படின்னு சொல்லி கத்துக்கிறான். இவர் சொல்றாரு, அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒப்பு கொடுத்தீங்க, இப்ப என்னத்துக்கு ஒப்பு கொடுங்க? நீதிக்கு அப்படி ஒப்பு கொடுங்க, பரிசுத்தமானதை நடத்திக்க அப்படி ஒப்பு கொடுங்க. அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டீங்களோ
எவ்வளவு தீவிரமா உட்கார்ந்து எவ்வளவு கஷ்டத்தையும் பொறுத்து கத்துக்கிட்டீங்களோ அது போல இப்ப என்ன பண்ணுங்க, வந்து வேத வசனத்தை எடுத்து உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் வாசித்து, பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் கேட்டு, நேரத்தை அதுக்கென்று ஒதுக்கி ஜெபத்தை பண்ணி இதை ஒரு டிசிப்ளினா வச்சு இதுல அந்த ஆர்வத்தை, தனியாத தாகத்தை, அந்த தீவிரத்தை இதுல காண்பிக்க வேண்டும். அது ஏன் காண்பிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல சில கிறிஸ்தவங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாம் ரொம்ப குவைட் ஆயிட்டீங்க. ரொம்ப ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன் போல இருக்கு. பிரசங்கியாருன்னா ரொம்ப பரலோக எக்ஸாம்பிள் தான் கொடுக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. இது நடக்கிறது உலகத்தில். இப்படிதான் பாவத்தில் வாழ்ந்தோம். எப்படிங்க அதெல்லாம் தெரியுது உங்களுக்குன்னா, அப்படிதான் வாழ்ந்தோம். இப்போ இந்த பக்கம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுல இவ்வளவு தீவிரம், இதுல இவ்வளவு ஆர்வம், இதுல ஒரு தனியாத தாகம், இதுல ஒரு முயற்சி, இதுல ஒரு விடாமுயற்சி, இதுல ஒரு நேரத்தை செலவழிக்கணும், நம்முடைய எனர்ஜி எல்லாம் இதுக்கு செலவழிக்கணும் அப்படி என்கிறது. அதைத்தான் சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். பரிசுத்தம் என்பது ஏதோ ஆற்றல் வந்து முன்னால வந்து ஐயோ ஆண்டவரே ரட்சியோ என்ன பரிசுத்தமாகும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனதுனால ஆண்டவர்களை பரிசுத்தமாகிறது இல்ல. தினந்தோறும் ஒரு தனியாத ஆர்வத்தினாலும் தாகத்தினாலும் மிகுந்த பசியோடு கூட மிகுந்த முயற்சியோடு கூட வந்து என்னுடைய அவயங்களை, என்னுடைய மனதை, என்ன எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுப்பேன். பரிசுத்தமானதை மட்டும்தான் நடப்பிப்பேன். நீதியை மட்டும்தான் செய்வேன். சரியான காரியங்களை மட்டும்தான் செய்வேன். என்னுடைய கைகளும் என்னுடைய கால்களும் தவறான காரியங்களில் ஈடுபடாது. நான் அதை ஒப்பு கொடுக்க மாட்டேன். அதை விலக்குவேன். தவறான காரியங்களுக்கு விலக்கி வைத்துக் கொள்வேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் போது அப்போதான் பரிசுத்தமே நடைமுறையில வர ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு அநேகர் ஏதோ வானத்திலிருந்து வந்து பரிசுத்தமாக்கும் நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பரிசுத்தம் வர மாதிரி. ஏன்னா இதைத்தான் வேதம் போதிக்கிறது. பரிசுத்தத்தை குறித்து வேதம் போதிக்கிற உபதேசம் என்ன? உங்கள் அவயவங்களை பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படியாக ஒப்பு கொடுங்கள். ஒரு தடவை இல்ல, ஒவ்வொரு நாளும், தினந்தோறும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் அப்படி ஒப்பு கொடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். காலையில எந்திரிச்சோன்னு ஒப்பு கொடுங்கள், ராத்திரி ஒப்பு கொடுங்கள், பகல்ல ஒப்பு கொடுங்க. என்னென்ன செய்யணுமோ அப்பெல்லாம் ஒப்பு கொடுங்க. என்னென்ன வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடப்பிக்கணுமோ அப்பவெல்லாம் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி ஒப்பு கொடுங்கள். அப்ப எப்படி ஒப்பு கொடுத்தோம்? அசுத்தத்தை நடப்பிக்கிறதுக்கு, அக்கிரமத்தை நடப்பிக்கிறதுக்கு. இப்போ குறைஞ்சது அவ்வளவாக இருக்கணும். என்ன கேட்டா அதுக்கு மேலேயே அதிகமாக இருக்க வேண்டும். கடைசியா பரிசுத்த வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகள், கஷ்டங்கள், டிஃபிகல்டிஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ். பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்படக்கூடிய தோல்விகள், நெருக்கடி, கஷ்டங்கள், அதுல ஏற்படுகிற கஷ்டங்கள் எல்லாமே எதனால ஏற்படுகிறது என்றால் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறபடினாலே, பரிசுத்தத்தை குறித்த சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளாதபடினாலே ஏற்படுகிற காரியங்கள். ஏன் பரிசுத்தமா வாழ்றது கஷ்டமா இருக்குது? ஏன் பரிசுத்த வாழ்க்கையில தோல்வி ஏற்படுகிறது என்றால் அதுக்கு பின்னணியில என்ன குறை இருக்குது என்று சொன்னால் சத்தியம் சரியா வழங்கல. ஆகையாலதான் வாழ்க்கை சரியா வரல. பாருங்க, தியரி அண்ட் பிராக்டிஸ் ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆயிருக்குது, ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம லேசா நினைச்சிட கூடாது. தியரி சரியா இருந்தா தான் பிராக்டிஸ் கரெக்டா இருக்கும். தியரி சரியில்லைன்னா பிராக்டிஸ் இல்ல. பாருங்க, மியூசிக் வாசிக்கிறால பாக்குறோம், அருமையா வாசிக்கிறாரு. அருமையா வாசிக்கிறால பாத்தீங்கன்னா நிறைய தியரி தெரியும், நிறைய உட்கார்ந்து படிச்சிருப்பாங்க. இப்படி போட்டா இப்படி வரும், அப்படி போட்டா அப்படி வரும், இப்படி வாசித்தா அப்படி கேட்கணும் அவங்களுக்கு தெரியும். தியரட்டிக்கலா அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது. தியரி எவ்வளவு அதிகமா தெரியுதோ அவ்வளவு பிராக்டிக்கல் ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோலதான் பரிசுத்தத்தை குறித்த உபதேசம். பரிசுத்தத்தை குறித்த உபதேசத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தால் பரிசுத்த வாழ்க்கையிலே அது முடியாமல் இருக்கும். அதுல ஃபெயிலியர் ஆகும், அதுல தோல்வி ஏற்படலாம், அந்த பரிசுத்த வாழ்க்கை செய்ய வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். ஆகையால் இன்றைக்கு ஜனங்களுடைய தேவை என்ன? யாரோ பெரிய பிரசங்கியார் வந்து ஜனங்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி இந்த பிசாசை எல்லாம் கட்டி போட்டு இவங்க அப்படியே பரிசுத்தத்தில் நடத்தணும் இல்ல. ஹலோ, இன்றைக்கு என்ன தேவை? பெரிய தேவை நல்லதான் சொல்லுங்களேன். சத்தியம். இன்னைக்கு சத்தியம் தான் ஜனங்களுக்கு தேவை. அவர் அமெரிக்கால இருந்து வர்றாங்க, அது தேவையில்லை. எது தேவை? சத்தியம் தேவை. பரிசுத்த வாழ்க்கைக்கு யாரோ எங்க இருந்தோ வந்து வரம் பெற்ற தேவனுடைய தாசன் வந்து நம்மளை பிடிச்சி குலுக்கி பரலோக வாழ்க்கைக்குள்ள நம்ம நடத்துறது கிடையாது. இன்றைக்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு தேவை என்ன? இன்னொரு மெத்தடோ, இன்னொரு ஆளோ, இன்னொரு அதிக வரம் பெற்றவரோ, இன்னும் பெரிய வல்லமையாக உபயோகப்படுத்தப்படுகிற தேவனுடைய தாசனோ அப்படி கிடையாது. இன்றைக்கு பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு அத்தியாவசிய தேவை என்ன? சத்தியம்.
சத்தியம் தெரியணும். சத்தியம் கரெக்டா தெரிஞ்சாதான் வாழ்க்கை கரெக்டா இருக்கும். பாருங்க, நிறைய பேர் இந்த மூர் மார்க்கெட் மருந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்க எல்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூர் மார்க்கெட்டுக்கு. இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் மூர் மார்க்கெட். அந்த காலத்துல நாங்க மூர் மார்க்கெட் அப்படியே வேடிக்கை பார்க்க போவோம். அங்க போனா ஒரு ஆர்டர் இருப்பான் பாருங்க, அவன் ஒரு சின்ன ஒரு ரெட் பாட்டில கையில வச்சுக்கிட்டு அதுல எண்ணத்தையே கலக்கி வச்சுக்கிட்டு இப்படியே காமிச்சு காமிச்சு எண்ணத்தையே பேசிட்டு இருப்பான். அது ஒரு 200 பேர் நின்று கேட்டுட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவான், இது ஆஸ்துமா, வலிப்பு, கை நோய், முட்டு முழங்கா வலி, தலைவலி, கழுத்து வலி, பிடரி வலி, எல்லா வலி, இதுக்கு இது ஆஸ்துமா, இது அல்சரு, கேன்சரு, எல்லாத்தையும் குணமாக்குவான். இப்ப இருந்தாலும் எய்ட்ஸை கூட குணமாக்குவான். அப்பேற்பட்டால் எல்லாத்தையும் குணமாக்கும் இந்த பாட்டில், 5 ரூபாய் மட்டுமே, எல்லாத்தையும் குணமாக்கும். இதுக்கு ஒரு பெரிய கதை சொல்லி அப்படி அவன் பெரிய பிரசங்காரான பெரிய வேலை பண்ணலாம். என்ன பேசுவான்றீங்க. இதை சுத்தி கேட்டு அப்படியா அங்க ஒரு ஆள் நின்று கேட்பாரு, எனக்கு ஆஸ்துமா 7 வருஷம் அது போகுமா, இதை வாங்கி 3 மாசம் குடிச்சு பாரு உனக்கு போகணும். அப்படியா, எனக்கு ஒரு பாட்டில் கூட வாங்கிட்டு போவாங்க. எல்லா நோயும் குணமாக்குமா. அப்பவே நான் இதை நோய்க்கு நின்று பார்ப்பேன், கொஞ்சம் அறிவு இருந்துச்சு எனக்கு, எப்படி இது எல்லா நோயும் குணமாக்கும். இப்ப நிக்கிறவங்க எல்லாம் மடத்தனமா தான் பண்றாங்களா? இவ்வளவு மடத்தனமான ஜனங்க நம்ம ஊர்ல இருக்காங்களா? எப்படி இது ஆஸ்துமாவையும் குணமாக்குது, அல்சரையும் குணமாக்குது, முட்டு வலியும் குணமாக்குது, தலைவலியும் குணமாக்குது. இதுல என்னதான் இருக்குது? உலகத்துல இவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள், எவ்வளவு பெரிய ஆளுங்க கண்டுபிடிக்காத இவன் எப்படி கண்டுபிடிச்சு மூர் மார்க்ல பேசிட்டு இருக்கானே. இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இந்த குவாக், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க குவாக்னு. குவாக்னா படிப்பறிவு இல்லாத, விஞ்ஞான ரீதியில உண்மையின் அடிப்படையில் ஒரு காரியத்தை சொல்லாம பொய்யையே வச்சு வியாபாரம் பண்ணி, பொய்யையே வித்து, பொய்யையே கலக்கி தண்ணி ஆக்கி சவப்பாக்கி அந்த பொய்யையே வித்து பணம் சம்பாதிக்கிறானே. அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லையான்னு யோசிப்பேன் நான். இன்னைக்கு மூர் மார்க்கெட்ல இல்ல, கிறிஸ்தவத்திலையும் அதுதான் நடக்குது. lot of quack remedies are offered. இப்படிப்பட்ட மூர் மார்க்கெட் மருந்துகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இன்றைக்கு பிரஸ்தாபப்படுத்தப்படுகின்றன. ஹலோ, மூர் மார்க்கெட்டுக்கு மருந்து மாதிரி என்னிடத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் எல்லாமாய் இதை பெற்றிருக்கிறார், நான் உனக்கு பெற்று தந்துடுறேன். நீ பரிசுத்தமடைய வேணுமா, பாவ ஜீவித்திலிருந்து வெற்றி அடைய வேணுமா, என்கிட்ட வா, எனக்கு எழுது, என்னிடத்தில் அணுகுவோம், எனக்கு நீ போன் பண்ணு, என்கிட்ட வா, நான் ஜெபம் பண்ணா சரியா போயிடும். இன்னைக்கு பாருங்க, ஜனங்களும் குவாக்ஸா இருக்கிறாங்க. இந்த ஆளுங்க குவாக்ஸ், ஜனங்களும் குவாக்ஸ். அவர் ஜெபம் பண்ணாங்க, அப்படி ஆயிடுச்சாங்க, நானும் போறேங்க. இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவை இப்படிப்பட்ட மூர் மார்க்கெட் மருத்துவம் அல்ல. இன்றைக்கு இவர்களுக்கு தேவை சத்தியம். சத்தியத்துக்கு ஈடாக ஒன்றும் இருக்க முடியாது. இதை சப்ஸ்டிடியூட் பண்ணாதீங்க தயவு செய்து. இந்த மூர் மார்க்கெட் வைத்தியனையும் MBBS டாக்டரையும் ஒன்னாக்காதீங்க. அது வேற இது வேற. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவனுக்கு உண்மை புரியாது, அவனுக்கு விளங்காது, அவனுக்கு படிப்பும் கிடையாது, அறிவு கிடையாது. அவன் என்னத்தையோ செய்துட்டு இருக்கான் அவன் வியாபாரத்துக்காக. ஆனா MBBS படிச்ச டாக்டர் போய் இத்தனை வருஷமா படிச்சு விஞ்ஞான ரீதியில சத்தியத்தின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில் சில காரியங்களை வியாதிகளை பற்றி சொல்றாங்க, இந்த மருந்துக்கு சமமாகன்றாங்க. அதுக்குதான் நம்ம மரியாதை கொடுக்கிறோம். பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான், சத்தியத்திற்கு தான் மரியாதை. அநேக வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு முடிவு பண்ணேன், சத்தியத்தை பேசலாம் மரியாதை கிடையாது, சத்தியத்துக்கு தான் மரியாதை. ஆள் எப்படி இருக்கிறான் எனக்கு பிரச்சனை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எவ்வளவு உயரம், எவ்வளவு குள்ள, எவ்வளவு நட்ட, எவ்வளவு குட்டை, சவப்பா கருப்பா, தடியா ஒல்லியா, இதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. யாரா இருந்தா என்ன, சத்தியத்தை பேசினா அதற்கு மதிப்பு. ஆண்டவர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். யார் அவரை கனம் பண்ணுகிறவன்? சத்யவன் தான் கர்த்தரை கனம் பண்ணுவேன். அப்பேற்பட்ட ஆளுதான் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அதனால நான் அந்த காலத்திலே விட்டுட்டு இந்த பூச்சாண்டி எல்லாம் கை எப்படி நீட்டணும்னு ஸ்தோத்திரங்க, அப்படி அது தேவையே இல்லை. அதை பார்த்து நான் மிரள்றது கிடையாது, பயப்படுறது கிடையாது. எப்பேற்பட்ட ஆளா இருக்கட்டும், சத்தியத்தை போதிச்சால் நான் கேட்க தயார். சத்தியத்தை சொன்னா என்னுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்க தயார். சத்தியத்தை சொன்னா அதற்கு மரியாதை கொடுக்க தயார். மனுஷர்களையும் மனுஷர்களுடைய காரியங்களையும் இந்த தவறான காரியங்களை பின்பற்ற தயாரா இல்லை என்கிற முடிவுக்கு அன்றைக்கே வந்துட்டேன் நான். அதனாலதான் இன்றைக்கு நல்லா இருக்கிறேன். ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாம் ரொம்ப குவைட் ஆயிட்டீங்க போல இருக்கு. எல்லாம் ரொம்ப குவைட் ஆயிட்டீங்களோ? ஆகவே இன்றைக்கு தேவை
பரிசுத்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தேவை என்ன? சத்தியம். சத்தியம் சரியா இல்லைன்னா மற்றதும் சரியா இருக்காது. ஆகையால் நம்ம என்ன ரியலைஸ் பண்ணோம்? என்ன சத்தியத்தை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நான் என்னவா இருந்தேன், இப்பொழுது என்னவா இருக்கிறேன். நான் அடிமையா இருந்தேன். நான் போன வாரம் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். பாவத்துக்கு அடிமைங்கிறது வேற, அது கொடூரம், பாவத்தின் கொடூரம். அவன் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் மாதிரி அவன் ஆண்டு கொண்டு வந்தான் ஜனங்க மேல. அவன் ஒரு அநாகரிகமான முறையில கழுத்தை பிடிச்சி நம்ம காதை பிடிச்சி திருகி பாவத்தை செய்யும் சொல்லி பிசாசை நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். ஆனா இன்றைக்கு நீதிக்கு அடிமையா இருக்கிறோம்னு சொல்லி இந்த அடிமைத்தனம் வேற. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த அடிமைத்தனத்துல ஆண்டவர் நம்ம கழுத்தை பிடிச்சி காதை பிடிச்சி திருகி கொடுங்கோலாட்சி நடத்தல, நம்ம அநாகரிகமான முறையில மனிதாபிமானம் அற்ற முறையில நம்ம நடத்தல. முன்ன அப்படி பாவத்துக்கு அடிமையா இருந்தப்போ அவனுடைய ஆளுகை கட்டுக்குள்ளா இருந்தோம். இப்ப நீதிக்கு அடிமையா இருக்கும்போது நாமே நம்மை அடிமைகள் ஆக்கி கொண்டோம். எப்படி சில அடிமைகள் விடுதலை ஆக்கப்பட்ட பிறகும் தங்களுடைய எஜமானை பிடித்து போய், நான் இங்கேயே இருந்துடுறேங்க, உனக்கு அடிமையாவே வாழ்நாள் முழுக்க இருந்துறேன், நீ நல்ல எஜமான், உங்க மாதிரி ஆள் கிடைக்க மாட்டாங்க, நான் விடுதலை ஆகி போனாலும் கூட இனிமே உங்களோடய கூட நான் இருந்து உங்களுக்கு அடிமையாவே இருந்து வாழ விரும்புகிறேன்னு சொல்லி தன்னைத்தானே வாலண்டரிலி முன் அவர் அடிமையாக்கி கொள்கிறான். அப்படிப்பட்ட அடிமைத்தனம் தான் நம்ம ஆண்டவர் பிடிச்ச அடிமைத்தனப்படுத்தல. நாம் என்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரத்துல, அன்னைக்கு நாமவே முன் அவருக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நம்ம அந்த விதமான அடிமைத்தனம் அதுதான் நமக்கு நடந்தது. அந்த சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். முடிப்போம் 6ஆம் அதிகாரம். உங்களை அதை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது அக்கிரமத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அசுத்தத்திற்கும் என்று சொல்லி இருக்கிறது. அக்கிரமம், அசுத்தம். அசுத்தம் என்றால் பாவம் எல்லாமே அசுத்தம் தான். அந்த அசுத்தம் அக்கிரமத்துக்குள்ளாக நடத்துகிறது. அக்கிரமம் என்று சொன்னால் தேவனுடைய பிரமாணங்களை மீறுதல், தேவனுடைய கட்டளைகளை மீறுதல். அசுத்தமான எண்ணங்கள் முதல்ல உள்ள வருது, அது அசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாக நடத்துகிறது. தேவனுடைய கட்டளையை மீறக்கூடிய வாழ்க்கை, தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நடக்கக்கூடிய வாழ்க்கை. முதல்ல அசுத்தம், அப்புறம் அக்கிரமம். அசுத்தம் முதல்ல வருது, உள்ளத்தை தீட்டுப்படுத்துகிறது. தவறான ஆசைகள், தவறான காரியங்கள் உள்ளத்துல ஆட்கொள்ளுகிறது. அதன் விளைவாக தவறான காரியங்களை செய்கிறோம், தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறோம். அதான் இயேசு சொன்னார், உள்ளத்திலிருந்து வர்றதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது, உள்ள போறதில்லை, உள்ளத்திலிருந்து வருகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அசுத்தம் உள்ள இருந்தது, அக்கிரமம் நடப்பிக்கப்பட்டது. அசுத்த எண்ணங்கள் உள்ள இருந்தது, அக்கிரமத்தை செய்தோம். இப்ப என்ன, அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இப்பொழுது நீதி உள்ள இருக்கிறது. தேவனுடைய சுவாபம் நமக்குள்ளாக இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். ஆகையால இப்பொழுது என்ன வெளியே வருது? பரிசுத்தமான வாழ்க்கை. முன்ன அசுத்த எண்ணங்கள் உள்ள அசுத்தமான வாழ்க்கை வெளியே, அக்கிரமம் வெளியே. இப்போ நீதி உள்ள, ஆகையால் பரிசுத்தம் வெளியே. நீதி உள்ள இருந்ததுன்னா பரிசுத்தம் வெளியே தென்படும். எப்படி அசுத்தம் உள்ள இருந்ததுன்னா அக்கிரமம் வெளியே வருதோ, அதுபோல நீதி உள்ள மனுஷனுக்குள்ள இருக்கும்போது, ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது, தேவனுடைய பிரசன்னம் அவனுக்குள்ள இருக்கும்போது அவனுக்கு பரிசுத்த வாழ்க்கை தானாக வருகிறது. பாருங்க, உலகத்துல சீமான் இருக்கான், பெரிய பணக்காரன், பெரிய செல்வந்தன் வைத்துக் கொள்வோம். அவங்க அதை மறக்கிறதே கிடையாது. அவன் யார் என்பதை அவன் மறந்துடுறானா? திடீர்னு ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துக்கிட்டு யாராவது போய் அவன்கிட்ட என்னைய இங்கே உட்காந்துட்டு இருக்க, நீ என்ன அள்ளி நீ இங்கே உட்காந்துட்டு இருக்கிறியா? ஐயோ நான் என்ன மறந்துட்டேங்க, நல்லதானே நீங்க எனக்கு சொன்னீங்க, எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய வீடு இருக்குதுன்னு நீங்க மறந்தே போயிடுச்சு, அதனால தான் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவானா? கிடையாது, அவன் மறக்கிறதே கிடையாது. ஒரு நாளாவது மறப்பான? அவன் ஒரு நாள் மறக்கிறது கிடையாது. அந்த பெரிய சீமான் தனக்கு வீடு என்ன, தான் அந்தஸ்து என்ன, தான் எங்க உட்காரணும், எங்க சாப்பிடணும், எப்படி ஜீவிக்கணும்ங்கிறத மறக்கிறதே கிடையாது. அதை அவன் கடைபிடிக்கிறான். அந்த உணர்வுலேயே அவன் வாழ்ந்து கொண்டான். எங்க போனாலும் அவன் சீமான்றதை காமிக்கிறான். சீமான்றதை மறைச்சு வச்சிருக்கிறது இல்ல, அவன் போனாலே எல்லாருக்கும் தெரியும். சீமா இங்க டீ குடிக்க மாட்டான், இங்க உட்காந்து சாப்பிட மாட்டான், அங்க உட்கார மாட்டான், அங்க நிக்க மாட்டான், அவன் பெரிய ஆள். அந்த உணர்வுலேயே வாழ்றான். நான் சொல்லுகிறேன், நாமெல்லாம் சீமானுக்கும் மேலானவர்கள். இருக்கீங்களா? சீமானுக்கும் மேலானவர்கள். நாம் யார்? தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நாம் ஜீவனுடைய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால நாம் என்ன பண்றோம்? அந்த உணர்விலேயே வாழ்றோம். அதை மறந்துடுறது இல்லை. அதை மறந்துட்டு போய் பாவம் செய்யக்கூடாது. அதை மறந்துட்டு, அதை உணராம போய் தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அதை மறந்துட்டு நாம் தப்பான காரியங்களை காலை வச்சுக்கிட்டு கையை வச்சுட்டு இருக்க கூடாது. தப்பான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் எப்போதும் அந்த உணர்வுலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லி இருக்கிறேன் இல்லையா? சாதாரண லுங்கியை கட்டினா எங்க வேணா உட்கார சொல்லும்.
சூட்டை போட்ட உடனே எங்க உட்காரணும் பார்த்து பார்த்து உட்கார சொல்லும், தொடச்சு. ஏன்? போட்டிருக்கிற உட ஆளை மாத்திருது. அந்த எண்ணத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நான் சீமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு சொந்தமானவன், ரத்தத்தால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டவன், நான் அவருக்கு சொந்தமானவன், விலையேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு நமக்கு மேலோங்கி இருக்கும் போது, அதனால் ஆட்கொள்ளப்படும் போது அதை நாம் மறக்கவே முடியாது. எல்லா நேரத்திலும் அந்த உணர்விலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க போனாலும் எது செய்தாலும் நான் யார்? நான் தேவனுடைய பிள்ளை. இந்த சாக்கடை எனக்கு என்னத்துக்கு? இந்த அசுத்தம் எனக்கு என்னத்துக்கு? இந்த அசுத்தத்தில் நான் ஏன் கை வைக்கணும்? இந்த அசுத்தத்தில் நான் ஏன் நடக்கணும்? இந்த பொல்லாப்புல நான் ஏன் ஈடுபடணும்? நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த உணர்வு அதிகமா இருக்கும். ஆகையால் நாம் அதில் ஈடுபட மாட்டோம். அவயவங்களை எப்படி அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒப்பு கொடுத்தோமோ அதுபோல நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா அக்கிரமம் நடக்கும், நீதிக்கு ஒப்பு கொடுத்தா பரிசுத்தம் உண்டாகும். அதுதான் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்கிற காரியம். இன்றைக்கு நாம் போகும்போது நம்முடைய அவயவங்களை, மனதையும் சரீரத்தையும் எதுக்கு ஒப்பு கொடுக்க போறோம்? நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒப்பு கொடுக்க போறோம். ஒப்பு கொடுக்கிறது நான் இப்ப ஆல்டர் கால் கொடுத்து உங்களை முன்னால கொண்டு வர சொல்வது கிடையாது. ஒப்பு கொடுங்கள், தினந்தோறும் ஒப்பு கொடுங்கள், எப்பவும் ஒப்பு கொடுங்கள், எல்லா நேரத்திலும் ஒப்பு கொடுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சத்தியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்குகிற சத்தியம் இது. விடுதலையாக்குகிற சத்தியம், விடுதலையாக்குகிற சத்தியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய மூடத்தனத்திலிருந்து, அறியாமையிலிருந்து, அறியாமை என்கிற இருளிலிருந்து நம்ம விடுதலையாக்கக்கூடிய சத்தியம். அறிந்தோம் என்றால் அதில் நடப்போம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலையிலே தேவைகளோடு, மற்ற மனபாரங்கள், கவலைகள், பிரச்சனைகள், வியாதிகளோடு வந்திருக்கிறவர்கள், ஜப தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பீர்கள். ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது துரிதமாய் நாம் அதை செய்வோம். அடுத்த சர்வீஸ்க்கு நேரமாகிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி காண்பிப்போம். ஜப தேவை உள்ளவர்கள் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டியில் வருகிறோம். தர்மியான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கூட்டி சேர்த்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்திய வசனத்தை எங்களுக்கு நீர் போதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையை பெற்றவர்களாய், விடுதலையோடு சத்தியத்தின் மூலமாய் எங்களுக்குள்ளாய் ஏற்பட்டிருக்கிற விடுதலையை பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்லுகிறோம். கர்த்தாவே, பரிசுத்தத்தில் நடக்க அதற்கேற்ற சத்தியங்களை நீர்கள் தந்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அது எங்களுக்கு சாத்தியமாயிருக்கிறது. பரிசுத்தத்துக்கு எங்கள் அவயங்களை ஒப்பு கொடுப்போம் என்ற புதிய தீர்மானத்தோடு இங்கிருந்து செல்லுகிறோம்.